என்னப்பா? வந்து நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீ நானும் காஞ்சிபுரம் போறோம். ரெடி ஆயிரு. என்னப்பா விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நீயும் பாத்துட்டீனா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சுடுவேன். அப்பா, எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்னு சொல்லுவேன். ஆனா நான் என் கடமையை செய்யணும் பாரு, அதுக்காகத்தான். ஓஹோ, இப்படி ஒரு திருப்பமோ? ஒருவேளை அலமேலும் எங்க அண்ணன் விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இல்லன்னா உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு இவ்வளவு சீக்கிரமா பொண்ணு பார்க்க போறாரு. பாவம், அண்ணன் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. என்ன என்ன ஒரு காரியம் பண்ணு. சொல்லு. வேளாங்கண்ணி கோயிலுக்கு எதுக்கு? மாதா கோயில ஏதாவது வேண்டுதல் இருக்கா? அது இல்லடா, அதான பார்த்தேன். நீதான் கோயில் பக்கமே போக மாட்டியே, அப்புறம் எதுக்கு அங்க போற? அண்ணன் திருட்டுத்தனமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகுது. அத பத்தி உனக்கு என்னடா? சொன்னதை செய். போறாரு. அத பத்தி உனக்கு என்ன? இந்த தலைக்கு தலை நாட்டாமையா போச்சு. எனக்கு அவர் முதலாளிதான், நீயும் முதலாளிதான். 5 மணிக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கா? ஓவரா உரி பண்ணி கண்ணாடியை கீழே போட்டுறாத. அவர் 5 மணிக்கு பிக்கப் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்து உன்னை நான் பிக்கப் பண்றேன். நேரம் கொஞ்சம் முந்தி பிந்தி ஆகும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹலோ, மேனேஜர் இருக்காரா? நான் தான் பேசுறேன். அப்படியா? நீங்க ஒண்ணு ஹலோ சங்கர், எதுக்காக இங்க வர சொன்னேன்? அவசரப்படாத, சொல்ற. உன் ஜோடி வந்தாச்சு. அண்ணா, அக்காவுக்கு தெரியாம தானே வந்திருக்க? ஆமா. ரைட். ஏய், என்னடா எல்லாம் சஸ்பென்ஸா இருக்கு? பாருடா, அலமேலுவ உன் கூட கூட்டிட்டு போய் 24 மணி நேரம் எங்கேயாவது தலைமறைவா இரு. 24 பேர். ஏய் வசந்தி. ஆமா, நாங்க எதுக்காக தலைமறைவா இருக்கணும்? இத பாரு, நீங்க ஊரை விட்டு போகணும், உங்க அப்பா வந்து தேடணும், யாருக்குமே தெரியாம இருக்கிற உங்க காதல் ஊருக்கெல்லாம் தெரியணும், கல்யாணத்துல முடியணும். எப்படி நம்ம பிளான்? இது முன்னாலே சொல்லி கூடாதா? தலைமையில வந்து விடுறேன். ஓகே, பாய். நான் சொன்ன இவன் தான், சொன்னபடி வேலை கவனிங்க. யார் அவன் மடைய மாதிரி காரை நடு ரோட்ல நிறுத்திருக்கா? வண்டியை பேசி நங்கு காட்டுவாளுங்களே. நான் இன்னும் வாய போறேன். எங்க இருக்கிறாங்க? ஏன் இப்படி அழுவுற? இப்ப என்ன நடந்து போச்சு? இனிமே என்னப்பா நடக்கணும்? ஓடி போட்டாளே. ஓடி போனா என்ன? ஓடி போனா திரும்பி வரத்தா போறாங்க. அக்கா, நீதான் சொல்லிட்டு இருப்ப, என் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை வேணும், நல்லா படிச்சுக்கணும் சொல்லி. சங்கர் நல்ல பையன், நல்ல பணக்கார, நல்லா படிச்சிருக்கான். அவங்க திரும்பி வரட்டும், எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சலீம், நீ சொல்றது நியாயம்தான். நீ சொல்றது நியாயம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் சரியா சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது, நீ சொல்றதான் கறிக்கிட்டு. அப்ப அதே டேட்ல நம்ம கல்யாணத்தையும். என்னங்க இது? மோட்டார் சைக்கிள் எவ்வளவு நேரம் தான் ஊர்வலம்? சீக்கிரமா போங்க. அவசரப்படாத, நாம போற இடம் இன்னும் 5-6 மைல் தான் இருக்கு. 5-6 மைலா? இன்னும் 5-6 மைல், 50 மைல் மாதிரி. இப்படி போய் சேராது, சீக்கிரமா போங்க. ரொம்ப ஸ்பீடா போங்க. நம்ம இடம் வந்துருச்சு, இறங்கு. அலமேலு, அலமேலு. I'm so sorry அலமேலு. நீ தான் ஸ்பீடா விடுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்படி ஸ்பீடாவே வந்து விழுந்துட்டியே. என்னப்பா பேசினேங்கற? முதல்ல என்ன தூக்கி விடு. ஐயோ, என்ன நீ பழைய பாஷையே பேசிட்டு இருக்க? நான் கத்துவிட்ட படம்லாம் என்னாச்சு? யோ, முதல்ல என்ன தூக்கி விட போறியா இல்லையா? ஐயா,
மெதுவா 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 அலமேலு ரொம்ப அடிபட்டுச்சா? சங்கர், உல்லாச பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் அலமேலுவ மனப்பூர்வமா விரும்புற, அது எனக்கு தெரியும். நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேங்கிற, அதுவும் எனக்கு தெரியும். அத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இத பாரு. நாளைக்கே நீ டியூட்டியில சேரணுமா? நேற்று ஆர்டர் வந்துச்சு, ஆனா நீ தான் ஊர்ல இல்லையே. அப்பா ஒரு அரை மணி நேரத்துல கோயம்புத்தூர் ட்ரெயினுக்கு இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்ல? இந்த டிக்கெட் ரெடி பண்ணிட்டு புறப்படு. அப்பா அலமேலு விஷயம் முதல்ல வேலையை கவனி. உன் விருப்பம் போலவே நடக்க வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஒண்ணுமில்ல, அவசரமா 5000 ரூபாய் பணம் வேணும், அதான் பாத்துட்டு போறான்னு வந்தேன். அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துடுறேங்க. என்னையா ஊருக்கு பூரா வட்டிக்கு பணம் கொடுக்கற, உனக்கு என்னையா பணத்துக்கு பஞ்சம்? அதை ஏன் கேக்குறீங்க? பணத்தை வாங்கும்போது பல்ல காட்டுறான், திருப்பி கேட்கும்போது இல்லைன்னு அலைய விடுறானுங்க. வாஸ்தவம் தான். ஆமாங்க, நம்ம டீ கடை மொய்தீன் பாய் இருக்கானே, பணம் வாங்கி முகமாச்சு, அசலும் கொடுக்கல, வட்டியையும் ஒழுங்கா கொடுக்கலைங்க. ஓ, மொய்தீன் பாய்க்கு உனக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கா? எதுக்கா கேக்குறீங்க? காரணமா தான். ஜெய்பால், எனக்காக ஒரு உதவி செய்வியா? நீங்க கேட்கணுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயங்க, நாளைக்கே பாருங்க. ஐயா 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 ஐயா, கொஞ்சம் இருங்கய்யா, இருங்கய்யா, இருங்கய்யா. ஐயா, இப்படி திடீர ஜப்தி பண்ணா நான் எங்கய்யா போவேன்? எங்க வேணும்னாலும் போ, எனக்கு என்னய்யா? ஏன்டா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமானத்துக்கு வெளியேறிக்கடா. வேடையா வேடையா, இருங்கய்யா. ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் தவணை கொடுங்க ஐயா. என்னையா இது அக்கிரமமா இருக்கு? ஏய்யா, இந்த பெரியவரை இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லையா? அந்த மனுஷத்தன்மை உனக்கு இருந்தா அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நீ குடியா. ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்கங்கய்யா. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கியா, அதை கூட்டிக்கிட்டு நான் எங்கயா போவேன்? உங்க காரை பிடிச்சு கெஞ்சி கேக்குறியா? ஓயா மரியாதையா? முதலாளி, இவ்வளவு பெரிய மனுஷன் காரை புடிச்சு கெஞ்சுறார், மிருகத்தனமா தள்ளி விடுறியே. இவரை நீ என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு நாவிலே நினைச்சிட்டியா? வாங்கின பணத்தை இவர் திருப்பி கொடுக்கல முதலாளி. அதுக்காக நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? எவ்வளவு பணம் தரணும்? வட்டியோட சேர்த்து 3200 ரூபாய் தரணும். அவ்வளவுதானயா? இந்த இதுல 3000 ரூபாய் இருக்குது. சொச்சத்தை வீட்டுல வந்து வாங்கிக்க. இடையா பத்திரத்தை. முதலாளி, ஆண்டவனா பார்த்துத்தான் சமயத்துல உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? பணத்தை வாங்கிடுச்சுல, இடத்தை கலை பண்ண வேண்டியதானே? நான் வர்றேன் முதலாளி. மொய்தீன் பாய், இந்தாங்க பத்திரம். நான் கொடுத்த பணத்தை நீங்க திருப்பி தரணுங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். எப்ப வேணாலும் கொடுங்க, அதுக்கு வட்டி கூட வேண்டாம். முதலாளி, முதலாளி. யார் அது? இந்தாங்க முதலாளி. என்ன பாய் இதெல்லாம்? எங்க மானம் மரியாதையை காப்பாத்துறதுக்கு. என்ன பாய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நாம என்ன 1000 வருஷமா வாழ போறோம்? இருக்க போறதோ கொஞ்ச நாள். அதுக்குள்ளார நம்மால முடிஞ்ச உதவிகளை பிரத்தியாருக்கு செய்யறதான மனுஷத்தன்மை. உங்களுடைய நல்ல மனசு அல்லாஹ் நிறைய செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். செல்வத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா சந்தோஷத்தை கொடுக்கலையே. என்ன சொல்றீங்க? என்ன முதலாளின்னு கூப்பிட 1000 பேர் இருக்காங்க, ஆனா அப்பான்னு அன்போட கூப்பிட ஒரு பிள்ளை இல்லையே. அதுக்காகத்தான் மறுபடியும் நிக்கா செய்யணும்னு விரும்பினேன். ஆனா நீங்க தான். அன்னைக்கு உங்களை நான் புரிஞ்சுக்கல, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதலாளி, என் மகன் மும்தாஸ் உங்களுக்கு தான். பாய், நான் ஏதோ பெருசா உதவி செஞ்சிட்டேன்னு நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சொல்றீங்களா? இல்ல முதலாளி, இல்ல. அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், என் மகளுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை. ரஜாக்கு மாப்பிள்ளையா அடையாதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அவருக்கு கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சேன்னு பாக்குறியா? மும்தாஸ், ஒன்னு அவருக்கு நிக்கா செஞ்சு கொடுக்கறதா அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு வாக்கு கொடுத்துட்டமா. சலாம் அலைக்கும் சலீம் பாய். அலைக்கும் சலாம் பாட் பாய். ஆவோ ஆவோ. எங்கெல்லாம் தேடுறது? ஏமாச்சாரம்
சரி, நீ வழக்கமா ஷெனாய் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் கேட்ப? இல்சாக் பாய்க்கு கல்யாணம், அதுக்கு நீ தான் ஷெனாய் வாசிக்கணும். ரொம்ப சந்தோஷம். நம்ம டீ கடை மொய்தீன் பாய் மக மும்தாஸ் தான். மாப்பிள்ள ஊர்வலம் வருதுடி, சீக்கிரமா வாங்க. போக கூடாத ஊர்வலம். என்ன சொல்ற? பணத்தை வீசி எறிஞ்சு ஒரு உண்மையான காதலுக்கு நீ சமாதி கட்ட நினைக்கிற, அது பாவம் சொல்றேன். சைமன், விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை வற்புறுத்தி அடிமையாக்க நினைக்கிற, அது தப்புன்னு சொல்றேன். சைமன், இந்த ஊர்வலத்துல மாப்பிள்ளையா வர வேண்டியவன் நீ இல்ல, இந்த அப்பாவி சலீம்னு சொல்றேன். அதை சொல்ல நீ யாரு? அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனா இல்ல அவ கூட பிறந்த அண்ணனா? எங்க விஷயத்துல தலையிட நீ யாரா? சிலுவை போட்ட கிறிஸ்தவன் தான், ஆனா தொப்பி வைக்காத முஸ்லிம், விபூதி பூசாத ஹிந்து, எல்லாருக்கும் வேண்டியவன். இந்த குப்பத்துல யாருக்கு அநியாயம் நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்க எனக்கு உரிமை இருக்கு. மரியாதையா வழிவிட போறியா இல்ல? போக விட மாட்டேன். டேய் சைமன், வேண்டாம், நீ போட அந்த பக்கம். தொடர்றதுக்கு நீ போட அந்த பக்கம். சைமன், டேய் இறங்குடா கீழே. டேய் சைமன், வீணா கலாட்டா பண்ணாம இங்கிருந்து போயிடு. போக மாட்டேன். என் பிணத்து மேலதான் இந்த ஊர்வலம் போக முடியும். டேய் சைமன், மும்தாஸ் பாலமேலு, மனப்பூர்வமா ஒருத்தரை காதலிக்கிறது, பணத்தை கண்டதும் மனசை மாத்திக்கிறது, இதுக்கு பேராடி காதல். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடுத்ததுக்காக சைமனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. மஜ்னு மாதிரி சலீம் ஊர்வலத்துல ஷெனாய் வாசிட்டு வராரு, மனக்கோலத்துல நீங்க சந்தோஷமா நிக்கிறியே. உனக்கு மனசாட்சியே இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. ஆனா உன்னை காதலிச்ச பாவத்துக்காக சலீம் பைத்தியம் பிடிச்சு அலைய போறாரு. பதில் பேச மாட்டேன். இந்த பாவம் உன்னை சும்மா விடாதடி, சும்மா விடாது. சைமன், 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 இந்த கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தி வைக்க வேண்டிய நீயே கலாட்டா பண்றியா? வேண்டாம், அநியாயமா உங்க மக வாழ்க்கையை உங்க கையாலேயே அழிச்சிடாதீங்க. என்னப்பா சொல்ற? சலீமும் மம்தாஜ் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறாங்க. இல்லப்பா இல்ல, அவ பரிபூர்ணமா சம்மதம் கொடுத்த பிறகுதான் இந்த கல்யாணத்தை நானே बैठिए, अल्लाह रोका। எதின் சாஹிப் மகள் மும்தாஸ் பேகத்தை 5100 ரூபாய் மெஹராக நிக்கா செய்ய உங்களுக்கு சம்மதமா? கபூல். கபூல் है, கபூல், கபூல் है, கபூல், கபூல் है. இந்த நிக்கா செய்ய மாட்டோம். எதின் பாய், நீங்க இப்படி அவமானப்படுத்திருக்கிறது நான் நினைக்கவே இல்லை. மன்னிச்சிருங்க பாபா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன காரியம் செஞ்சுட்டு மனப்பூர்வமா சலீமை விரும்பிட்டு இன்னொருத்தோட எப்படி பாபா நான் வாழ முடியும்? இத முன்னாடியே என்கிட்ட சொல்லல. நீங்க தான் என்ன சொல்ல விடலையே. அல்ல மேல சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி என் வாயை அடிச்சிட்டீங்க. எல்லாரும் முன்னாடியும் என்ன தலைகுனிய வச்சுட்டேல்ல, இனிமே இந்த ஊர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? எங்க போறாரு இந்த மனுஷன்? சலீமுக்கும் மும்தாஸுக்கும் நிக்கா செஞ்சு வைங்க. சரி, மும்தாஸ் நிக்கா செய்ய உனக்கு சம்மதமா? கபூல். கபூல். மும்தாஸ், சலீமுடைய நிக்கா செய்த உங்களுக்கு சம்மதமா? கபூல். சம்மதம். கபூல் ஹே. சுப்ஹானல்லாஹ்.
மூணு ஜோடியில ஒரு ஜோடிக்கு நிம்மதியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அடுத்த லக்கு யார் கிடைக்க போகுதோ? நமக்குதான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சலீம் மும்தாஸ் கதையில ரசாக் வில்லனா வந்துட்டான். நமக்குதான் அப்படி யாருமே இல்லையே. சரி, உங்க அண்ணா ஒருத்தன் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கானே. அவர் மூத்தவரா இருந்தாலும் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதான் அவருக்கு பண்ணுவாங்க. கல்யாண விஷயத்துல நான் தான் முந்திக்குவேன். என்னமோமா, நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தா சரி. அப்படியே பீச் பக்கம் போயிட்டு வரலாம்.